வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன், அத்தியாயம் 18. தோட்ட வேலை செய்ய வந்திருந்த மாரப்பன் தான் அந்த யோசனையை சொன்னான். ரீப்பர், ஓடு, சிமெண்ட்டு, கூலி எல்லாம் கூடிவிட்டதாலே முன்னேறத மாதிரி ஒரு பெரிய நல்ல ஓட்டு கட்டடமாக மாட்டு கொட்டில் எடுக்க ரொம்ப பணம் பிடிக்குமாம். அதனாலே 4 ஆளுங்களை கூட்டியாந்து இடிபாடுகளை அப்பாலே ஒழுங்காக எடுத்து குவிச்சு வச்சுட்டு ஏற்கனவே நல்லா கல் பரவி இருக்கிற தரையை சுத்தப்படுத்தி அது மேலே ஒரு கீத்து கொட்டகை போட்டுடலாம். மழை சாரல் படாதிருக்க சுற்றியும் தட்டி வச்சு மறைச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கூட குறைய கொடுத்தாலும் சரின்னு ஒத்துக்குவாங்க. நம்ம தென்னை மரத்திலிருந்து கீத்துக்களை வெட்டி போட்டு பின்ன சொல்லி காய போட்டு உபயோகிச்சுக்கலாம். போதாட்டா வெளியே வாங்கிக்கலாம். 1000 ரூபாய்க்குள்ளே ஒரு வலுவான கொட்டா போட்டுக்கலாம். கவலைப்படாதீங்க. மழையிலே செடி கொடி பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் மிகவும் குறைந்து விட்டிருந்தது. செடிகளிலிருந்து பூக்கள் உதிர்ந்து பிஞ்சுகள் கொட்டி விட்டிருந்ததனால் அந்த வாரம் மார்க்கெட்டுக்கு அனுப்பும் அளவு காய்களை தோட்டத்தில் காணவில்லை. வருமானம் குறைந்து போனது. செலவுகள் பெருகி போயின. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவளும் அத்தையும் எப்படி நீடித்து காலம் தள்ள இயலும்? சந்தியாவுக்கு மாரப்பன் சொன்னதை கேட்டு கவலை தீவிரமாகியது. வீட்டிலேயும் கொஞ்சம் ரிப்பேர் பார்க்கணும். அதனால் இப்போ இருக்கிற கண்ணுக்குட்டி ஒன்றுக்காக பெரிய கொட்டகை போட முடியாது. வேறு வழியே இல்லையா மாரப்பா? அவள் குரல் கவலையில் தேய்ந்தது. ஏன் இல்லை? வெயில் தெரியாமல் பகல் வேலையிலே வேப்ப மரத்தடியிலே கட்டி வச்சுக்கலாம். ராத்திரி வேலையிலே தாழ்வாரத்திலே கொஞ்சம் வைக்கோலை போட்டு ஜன்னல் கம்மியிலே கட்டி வச்சுடலாம். தினமும் காலையே அத்தை அம்மாளுக்கு தாழ்வாரத்தை சுத்தப்படுத்துகிற வேலை ஒன்று அதிகமாக சேர்ந்துடும். இப்போது சத்தியா இந்த ஈடுபாடுகளை அப்புறப்படுத்தி ஓடுகளை அடுக்கி வச்சு உடையாத ரீப்பர்களை தேர்ந்து கட்டி வச்சு இடத்தை சுத்தப்படுத்தணும். இதுக்கு சுமார் எவ்வளோ பிடிக்கும்? மெல்லிய குரலில் கேட்டாள். அம்மா, உங்களுக்கு தெரியாத சங்கதி இல்லை. இப்போ எல்லாமே விலை ஏறிட்டதாலே வேலை செய்கிற ஆளுங்க கொஞ்சம் முன்னை விட கூட எதிர்பார்ப்பாங்க. யாரையாவது பிடிச்சி கான்ட்ராக்டர் கணக்காக கொடுத்துட்டா ஒரு 150 ரூபாய்க்குள்ளே முடிக்கலாம். இடிபாடுகளை எடுத்து சுத்தப்படுத்துகிற வேலை கட்டடம் கட்டுறதை விட பெரிய வேலையாச்சேம்மா. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுமாறப்பா என்று கூறிவிட்டு அரை கூட நிரம்பாத காய்களை தானே சுமந்து கொண்டு உள்ளே வந்தாள். சந்தியா சம்பளமாக இன்னும் 2 நாட்கள் தான் இருந்தன. அதற்குள் இதில் ஈடுபாடுகளை அகற்ற 150 ரூபாயை எடுத்து ஒதுக்கி வைத்துவிட வேண்டும். பஸ் பயண செலவு போக அத்தையின் வட்டி பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரும், அடடா மறந்தே போச்சே, கன்றுக்குட்டியும் சாம்சனும் சேர்த்து 4 உயிர்கள் பசியார சாப்பிட்டு வாழ வேண்டும். இந்த லட்சணத்தில் அடுப்பங்கரை மேலே பிரிந்து விட்டிருக்கும் கூரையை பழுது பார்க்க ஓடு மாற்றியாக வேண்டும். அதற்கு பணம் பெருமூச்சிருந்தால் அவள். அத்தை காய்களை ஏமாற்றத்துடன் பார்த்தாள். மாரப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கூலிக்கும் செடிக்கும் கொஞ்சம் எரு வாங்கவும் கூட பணம் தேராது போலிருக்கே. சலித்து கொண்டாள். காலை காஃபி பலகாரத்தை முடித்துக்கொண்டு அடுத்த வாரத்துக்குண்டான பாடக்குறிப்புகளை தயாரிக்க புத்தகங்களுடன் வந்து உட்கார்ந்தாள் சந்தியா. முருங்கைக்கீரையை ஆய்ந்து கொண்டு கூடத்து குரட்டின் மேல் உட்கார்ந்திருந்த அத்தை வாசல் கதவு இடுக்கு வழியே ஒரு கடிதம் நடைத்தரை மீது விழுவதை பார்த்து விட்டாள். தபால் தந்தி என்றாலே அவளுக்கு மெத்த கலவரம். ஜெகதாவை பொறுத்தவரை அவளுக்கு கடிதம் எழுத நினைக்கும் நண்பர்களும் நெருங்கிய உறவினர்களும் கிடையாது. எப்பொழுதாவது கடிதம் வரும். கோயில் உற்சவத்துக்கு நன்கொடை கேட்டு, தூரத்து உறவினர் மரணமடைந்து விட்ட துக்க செய்தி கொண்ட காடு என்று அபூர்வமாக வருவதுண்டு. எழுந்து சென்று தரையில் கிடந்த தபால் உரையை கையில் எடுத்தாள். அது சந்தியாவுக்கு வந்த கடிதம். உனக்கு தபால் வந்திருக்கு சொல்லிக்கொண்டே அவள் அருகில் மேஜை மேல் கொண்டு வைத்துவிட்டு ஜெகதா மீண்டும் தன் வேலையை கவனிக்கலானாள். கையெழுத்து கண்டதுமே சந்தியாவின் நெஞ்சு படப்படுத்தது. டாக்டர் கிரிதரன் அவளுக்கு கடிதம் போட்டிருக்கிறார். என்னவாக இருக்கும்? அவளை அடக்க மாட்டாது வேகமாக கவரை கிழித்து கடிதத்தை உருவினாள். மிகவும் சுருக்கமான கடிதம். டாக்டருக்கு உகந்ததில்லாத அழகான கம்பீரமான குண்டு எழுத்துக்களில் கிரிதரன் எழுதியிருந்தான். அன்புள்ள மிஸ் சந்தியா, நான் அவசரமாக அக்கா குடும்பத்தை காண பம்பாய்க்கு போக வேண்டியிருக்கிறது. சென்னை வரை ரயில், பின்னர் விமானம் என்று ஏற்பாடு.
வர 2 வாரங்களுக்கு மேல் பிடிக்கும். பூதலூரில் சில கட்டிட கான்ட்ராக்டர்களை விசாரித்தேன். முன்போல் உறுதியான கட்டிடமாக மாட்டு கொட்டிலை எழுப்பி முடிக்க குறைந்தது 8000ஆவது செலவாகுமாம். பழைய கற்களையும் ரீப்பர்களையும் ஓட்டையும் உபயோகித்து கொஞ்சம் செலவை மட்டுப்படுத்தலாமாம். வீட்டுக்குள்ளே மாட்டையும் கண்டு வைத்து கொள்வது நல்லதல்ல. அதனால சீக்கிரமாக ஒரு கொட்டகை கட்டி விடுவது அவசியம். மற்றவை நேரில். அத்தைக்கு வணக்கம். கிரிதரன். கடிதத்தின் தேதியை பார்த்தால் 2 தினங்களுக்கு முன் எழுதப்பட்டது. திருச்சி என்று தபால் முத்திரை கூறியது. திருச்சி டவுனுக்கு சென்று அங்கிருந்து பட்டணத்துக்கு ரயில் பிடிக்கும் முன்னர் அவசரமாக தபாலில் சேர்த்திருக்க வேண்டும். மாட்டு கொட்டகை பற்றி சிரத்தையுடன் எழுதிய மனிதர் அவளை பற்றி 2 வார்த்தை நலன் விசாரிக்கவில்லையே. சில ஆண்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கடிதத்தில் எதையுமே எழுதி சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்று அப்பா சொல்வாரே, அந்த வகையை சேர்ந்தவரா கிரிதரன். மறைமுகமாக காதல் மொழியை பேசி பார்வையில் கனிவை அள்ளி வீசி பட்டும் படாமலும் நடந்து கொண்டு சமயம் வந்தபோது ஒதுங்கி கொள்ள திட்டமிடும் தந்திரமாயது. அதற்கு மேல் ஜெகதாவால் ஆவலை கட்டுப்படுத்த இயலவில்லை. கடிதாசி எங்கிருந்து வந்திருக்கு? அத்தான் குமரேசன் கிட்ட இருந்தா? கணேஷ் தம்பி எழுதியிருக்கா? மெல்ல கேட்டாள். டாக்டர் கிரிதரன் எழுதியிருக்கார். மாட்டு கொட்டகை கட்டுற விஷயமா சிலரை விசாரித்தாராம். ரொம்ப பணம் பிடிக்கும்னு சொன்னாங்களாம். அத்தைக்கு பெருத்த ஏமாற்றம். மாட்டு கொட்டகை கட்டுவதில் அக்கறை காட்டும் இந்த பையன் இந்த பெண் கழுத்தில் ஒரு தாலியை கட்டுறதை பற்றி சீக்கிரம் ஏன் அக்கறை எடுக்கவில்லை? வேற எதுவும் எழுதலையா? தன் ஏமாற்றத்தை மறைக்க கேட்டு வைத்தாள். இது என்ன உலக மகா ரகசியமா? நீங்களே படித்து பாருங்க. டாக்டர் தமிழில்தான் எழுதியிருக்கார். வெடுக்கென்று எழுந்து சென்று கடிதத்தை அத்தை அருகே குரட்டின் மீது சந்தியா வைத்தாள். அவளுக்குள்ளேயும் ஒரு பெருத்த ஏமாற்றம். இத்தனை நெருக்கமாக பழகிய மனிதனுக்கு அன்பாக ஒரு வார்த்தை எழுத தெரியவில்லையா? இது என்ன சூழ்ச்சி? ஆமாம், இதுவரை அவர் வெளிப்படையாக தமது உள்ள தூய்மையை பற்றி எதுவுமே சொன்னதில்லையே. ஒரு சமயம் அவளாக ஊகித்து கொண்டது தானா? அவளுடன் அவர் நேச பாவத்துடன் ஒரே சிநேகிதன் என்கிற முறையில் வாழ்கிறாரோ? அப்படியென்றால் ஏன் இரு பொருள்பட பேச வேண்டும்? மென்மையாக அவளுடன் கலந்து சிரிக்க வேண்டும். டாக்டர் பட்டத்துக்கு படித்தவர், மனவியல் தெரிந்த புத்திசாலியாச்சே. உதட்டை கடித்து கொண்டு உணர்ச்சிகளை அழுத்தி கொண்டு தன் குறிப்பு புத்தகத்தினுள் மூழ்கி போனாள் அவள். ஆனாலும் ஏமாற்றப்பட்டு விட்டதை போன்றதொரு வெறுமையான உணர்வு. சற்று முன் தனக்கெதிரே தெரிந்த வெளிச்சத்தை திடீரென்று அயரில் கப்பிக்கொண்டு விட்டு பிரமை. அழ முடியாது. ஆழமாக நெஞ்சை இறுக்கிய ஒரு சோகம். அன்று முழுவதும் மரண அடிப்பட்ட மான் போல் துடியாக துடித்தபடி அவள் அத்தைக்கு சமையல் அறையிலும் வீட்டு வேலைகளிலும் கூட உதவி கொண்டிருந்தாள். மறுநாள் காலைதான் அந்த நினைப்பு வந்தது. ஆங்கில கேலண்டர் நாள்படி அத்தை கணவர் மருதீசன் இறந்து போன நாள். வழக்கமாக அத்தை என்ற காலை அனலாடீஸ்வருக்கு அபிஷேக ஆராதனை செய்ய ஏற்பாடு செய்துவிட்டு ஏழைகளுக்கு கோயில் மூலம் அன்னதானம் செய்வது வழக்கம். அத்தை சமையலறையே கதியாக இருந்தாள். மறந்துட்டீங்களா அத்தை? இன்னைக்கு மாமா அவர்களின் நினைவு நாளாச்சே. சந்தியா முடிப்பதற்குள் அத்தை குறுக்கிட்டாள். 2 நாள் முன் அவர் திதி வந்தது. புரோகிதரை கூப்பிட்டு ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சிட்டேன். முந்தானியத்தை மாரப்பனோட கடை தெருவுக்கு போய் அவன் மூத்த மகனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய புத்தகம் நோட்டுகளை 15 ரூபாய்க்கு வாங்கி தந்துட்டேன். கல்விக்கு தானம் செய்யறதும் நல்லது தானேன்னு இந்த வாட்டி இப்படி முடிச்சிட்டேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவெனும் புண்ணிய கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது பாரதி சொன்னது இந்த ஆண்டு உங்களுக்கும் நினைப்பு வந்துட்டுதாக்கும். அத்தை பாலே என்று புன்முறுவலித்தாள் சந்தியா. தொட்டு நமக்கு செலவுகள் பல வந்துக்கிட்டே இருக்கே. பலசரக்கு கடை பாக்கி கொஞ்சம் தங்கி நிற்கிது. அதனாலே இப்படி இருக்கட்டும்னு அத்தை மேலே பேச தயங்கினாள். எனக்கு உபதேசம் செய்துவிட்டு நீங்கள் அந்த துணிவை இப்போ இழக்கலாம் அத்தை. எவ்வளவு தூரம் நம்மால் போராட முடியும்னு இதுகளை ஒரு சவாலாக ஏற்றுக்க வேண்டாமா? சந்தியா சிரிக்க முயன்றாள். ஆனால் மனத்தில் சிந்தனைகள் அலைப்பாய்ந்தன. நான் போய் அண்ணன் உசுரோடு இருந்திருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும். இந்த வீடு, தோட்டம், கல்யாணமாகாத ஒரு பெண், இத்தனை பொறுப்பும் ஒரு பூதமாக என்னை பயமுறுத்துதே ஈஸ்வரா. அத்தை உள்ளூர் குமைந்தாள். மறுநாள் காலை
பள்ளிக்கூடம் துவங்கிய பின்னர் சிறிது நேரத்தில் பியூன் அவள் வகுப்பறைக்குள் வந்து தாழ்ந்த குரலில் சொன்னான். பெரியம்மா, வகுப்பை 10 நிமிஷம் விட்டுவிட்டு அவங்க அறைக்கு உங்களை அவசரமாக வர சொன்னாங்க. எதற்காக தலைவி? அவளை நடுவகுப்பிலிருந்து அழைக்கிறாள். கலவரத்துடன் அவள் வராந்தாவில் வேகமாக நடந்து மெல்ல தலைவியின் அரைக்கதவை விரல்களால் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள். கடுமை திறந்த முகத்துடன் கால் மேல் கால் போட்டு கொண்டு மிடுக்காக நாட்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த பள்ளி தலைவி அவளை கண்டதும் நிமிர்ந்தாள். கண்களில் நெருப்பு தெரிந்தது. எதிரே நின்றவளை காலோடு தலை மெல்ல ஒரு முறை பார்த்தாள். கதையை சாத்திவிட்டு இப்படி வந்து நில்லு, உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், அதிகாரமாக அதட்டினாள். அத்தியாயம் 19. கதையை முடிவிட்டு மேஜைக்கு அப்பால் தன் எதிரே வந்து நின்ற சந்தியாவை முதலாக காண்கிறவள் போல் தலைவி காலோடு தலைமுறை மூக்கு கண்ணாடி ஒழியே மௌனமாக விரித்தாள். தான் அந்த பள்ளிக்கூடத்தின் தலைவி, மற்ற அனைவரும் அவளுக்கு அடிபணிந்து நடக்க கடமைப்பட்டவர்கள், சரிசமமான அந்தஸ்துக்கு தகுதியற்றவர்கள் என்று ஆழமானதொரு நம்பிக்கை அவளுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆசிரியர்களுடன் வாரத்தின் முதல் நாள் கூட்டத்தின் போது மட்டுமே அவர்களை உட்கார வைத்து கொண்டு பேசுவாள். தனிப்பட்ட முறையில் எந்த ஆசிரியரையாவது ஏதாவது விசாரிக்க தன் அறைக்கு அழைத்திருந்தால் நிற்க வைத்தே பேசி அனுப்பிவிடுவது வழக்கம். அப்படி ஓர் அதிகார தோரணையில் ஊறி போனவள் தலைவி. மேஜை ஓரத்தை விரல்களால் பிடித்தபடி நின்ற சந்தியாவை மீண்டும் ஒரு முறை கண்ணாடி வழியே முறைத்தாள். அவசரமாக பார்க்கணும்னு அழைச்சிங்களாம், வகுப்பை துவங்கிவிட்டேன். மாணவிகளை சிறிது நேரம் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்றாள் சந்தியா. ஆமாம், ரொம்ப அவசரமான சங்கதிதான், அதனாலே தான் வர சொன்னேன். எந்த விஷயத்தையும் நான் சூடு ஆறு முன்னே அலசி முடித்து விடுவது வழக்கம்னு உனக்கு தெரியும் இல்லையா? காரமாக கேட்டபடி மேஜை மீது கிடந்த தடிமனான ஒரு புத்தகத்தை நகர்த்தி அடியில் வைத்திருந்த ஒரு கடித உரையை கையில் எடுத்தாள். இன்னைக்கு காலை தபாலில் எனக்கு வந்த கடிதம். இதை நீ படிச்சுட்டு உன் முடிவு என்னன்னு சொல்லணும். அதிகாரமாக அதட்டியபடி அதை சந்தியாவின் முன் மேஜையின் மேல் விட்டெறிந்தாள். மூக்கு முகமும் சிவக்க, நெஞ்சி கோபத்தில் படப்படக்க சந்தியா அது கையில் எடுத்து உரையில் இருந்த கடிதத்தை உருவினாள். விரிக்கும் முன்பே அவள் சற்றென்று ஊகித்து கொண்டு விட்டாள். பழுப்பாக்கி விட்ட ஒரு கடிதத்தில் பேனாவால் எழுத்துக்கள் மீது மசிப்புரள எழுதியிருந்த கடிதத்தை அவள் தனக்குள்ளேயே படித்து கொண்டாள். தங்களது தலைமையில் சிறப்பாக இயங்கி வரும் மங்கையர்கரசி பெண்கள் பள்ளி நம்மூர் மக்களின் மதிப்பை பெற்ற ஒரு பள்ளிக்கூடமாக இதுவரை இருந்தது உண்மை. இனி நீடித்து அதே மதிப்புடன் இயங்குமா என்கிற சந்தேகம் எழுந்ததால் அவசரமாக தங்களை எச்சரிக்கவே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தங்கள் பள்ளியில் வேலை பார்க்கும் சந்தியா என்னும் ஆசிரியருக்கும் பூதலூர் பாலிகிளினிக்கில் வேலை செய்யும் டாக்டர் கிரிதரன் என்பவருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நெருக்கமான தொடர்பு பள்ளிக்கூடத்தின் கௌரவத்துக்கு நாசம் தேடுவதுடன் பள்ளி மாணவர்களின் ஒழுக்கத்துக்கும் கேடு விளைவிக்கும் வகையில் உள்ளது. ஏற்கனவே சிலருக்கு தெரிந்துவிட்டிருக்கும் இந்த விவகாரம் சமூகத்தில் மிக அசிங்கமாக பரவி விடுமுன் பள்ளிக்கூடத்தின் நல்ல பெயர் வீணாகும் முன் தாங்கள் தக்க நடவடிக்கை எடுத்து தடுக்க முயல்வது அவசியம். இது சம்பந்தமாக தாங்கள் எடுக்கப் போகும் கண்டிப்பான தீர்மானம் பள்ளிக்கூடத்தின் மானத்தை காப்பாற்றுவதுடன் தங்களுக்கு சமூகத்தின் பால் உள்ள அக்கறைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல காரணங்கள் கொண்டு என் பெயரை தெரிவித்து கொள்ள முடியாததற்கு வருந்தும் ஒரு நல்ல நண்பன். இதற்கு உன் பதில் என்று அதட்டினாள் தலைவி. அசட்டியாக தன் தோள்களை குலுக்கினாள் சந்தியா. ஒரு மொட்டை கடிதம். இதற்கு நீங்கள் என்ன பதில் எதிர்பார்க்கிறீங்க? வார்த்தைகள் சூடாக வந்தன. நெருப்பில்லாமல் புகை வராது. இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஆசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவங்க யாரை பற்றியாவது இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கா? உன்னை பற்றி மட்டும் ஏன் வரணும்? இதுவரை என்னை பற்றி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? 2 வருஷங்களுக்கு மேல் வேலை பார்க்கிறேன். என் வேலையில்தான் ஏதாவது தவறுகளை நீங்கள் கண்டதுண்டா?
இப்போ ஒரு மொட்டை கடிதம் யாரோ என்னை பற்றி எழுதியிருக்காங்க. நாளைக்கு இன்னொரு டீச்சரை பற்றி வரலாம். அதுக்கு பிறகு உங்கள் நிர்வாகத்தை பற்றி குறைவாக மேலதிகாரிக்கு யாரோ எழுதலாம். இதுக்கெல்லாம் முடிவு ஏது? யாருக்கோ இப்போது என்னை பிடிக்கலை. உங்கள் மனத்தில் கலவரம் உண்டாக்க இப்படி எழுதியிருக்காங்க. இதை எழுதியவருக்கு உண்மையான சமூக அபிமானமும் துணிவும் இருந்தால் நேரில் வந்து உங்களிடமும் முறையிட்டு கொண்டிருக்கலாம். ஒரு பெண் தன்னந்தனியாக தன் கல்வியின் துணையால் வாழ விரும்புவதை காண பொறுக்காத பொறாமைக்காரர் வேலை இது. இதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. படபடவென்று சந்தியா பேசினாள். தலைவிங்கிற நிலையில் நான் அக்கறை காட்டித்தானே ஆக வேண்டும். அப்படியானால் இந்த டாக்டர் கிரிதரனை தெரியாதுன்னு மறுக்கிறாயா? ஏன் மறுக்கணும்? பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு பாரதியாரை மாணவிகளுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் ஆசிரியரையான நானே ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அவர் எங்கள் குடும்பத்துடன் நெருக்கமாக பழகும் ஒரு நண்பர், ஒரு வகையில் தூரத்து உறவினர். இன்னும் விவரமாக கேட்டிங்கன்னா அவர் என்னை விரும்புகிறார், நான் அவரை விரும்புகிறேன். பொருளாதார நிலை சீரானதும் திருமணம் செய்து கொள்ளும் உத்தேசம் இருக்கிறது. எங்கள் குடும்பம் வரவேற்கும் சம்பந்தம் இது. அப்படியா? சீறினால் தலைவி. காதலிப்பதும் கல்யாணம் செய்து கொள்வதும் தவறு என்று கருதினால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்னும் இராமாயண பகுதியை நீக்கிவிட வேண்டும். ஷேக்ஸ்பியரை ஒதுக்கிவிட வேண்டும். திருக்குறளை தள்ளிவிட வேண்டும். ஷடப், நீ ரொம்ப அதிகம் பேசுகிறாய். சொன்னது சரியா போச்சு. திமிர் பிடிச்ச பெண் என்பதை உன் பேச்சு நல்லாவே புரிய வைக்கிறது. நீயும் அந்த டாக்டரும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தொடர்பை பற்றி அசிங்கமான தகவல் ஏற்கனவே காதில் பட்டது. இதற்காக நான் உன்மேல் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஏன் இருக்கக்கூடாது? உன் நடத்தை பள்ளிக்கூடத்தின் ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்கு பாதகமாக இருப்பதாக மேல் அதிகாரிகளுக்கு எழுதி உன்னை வேலையை நின்று நீக்கிவிட என்னால் முடியும், தெரியுமா? குப்பென்று முகம் முழுவதும் சிவந்த நெஞ்சில் நெருப்பாக கோபம் புரண்டு கொண்டு விட்டது சந்தியாவுக்கு. மேஜையை இறுக்கமாக பற்றி கொண்டு தலையை நிமிர்த்தி உற்று பார்த்தாள். ஆசிரியர்களின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட சட்டங்களை அவ்வளவு சுலபமாக உடைக்க முடியாது என்பதும் தங்களுக்கு தெரியும் அல்லவா? ஒழுக்க கட்டுப்பாட்டை மீறிய குற்றச்சாட்டை என் மீது கொண்டு வர நீங்கள் தக்க காரணங்களை காட்டி நிரூபிக்க வேண்டும். அவைகளை எதிர்த்து கல்வித்துறை மேல் அதிகாரிகளிடமிருந்து நியாயம் கேட்க நான் மனு செய்து கொள்ள முடியும். அந்த உரிமை எனக்கு உண்டு. வேலையை நின்று நீக்கம் செய்வது அத்தனை சுலபமான காரியமும் இல்லை. அதை எதிர்த்து நீதிமன்றம் வரை போய் வழக்காட எனக்கு உரிமை இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாத்தியார் மகள் இல்லையா? வாய்க்கிழிய சட்டங்களை பற்றி நிறையவே தெரிந்து வைத்து கொண்டிருக்கேன். ஆனாலும் உனக்கு பலவித உபத்திரவங்களை கொடுத்து பள்ளிக்கூடத்திலிருந்து ஓட்டை என்னால் முடியும் என்பதும் உனக்கு தெரியும் இல்லையா? வேண்டாம் என்று தீர்மானித்த பிறகு நீங்கள் இல்லாத தவறுகளை வேணுமென்றே கற்பித்து சங்கடம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய துணிய மாட்டீங்க. என்னை போல இளம் வயதில் பெற்றோர் இழந்து தன்னந்தனியே கல்வியின் துணையை பற்றி கொண்டு பாடுபட்டு இந்த தகுதிக்கு வந்திருக்கிறவங்க விஷயத்தில் உங்களது மனசாட்சி உங்களை உறுத்தும். தவறான காரியங்களை செய்து விடாது என்பது உறுதி. இந்த மொட்டை கடிதத்துக்கு பதில் சொல்ல இதற்கு மேல் என்னிடம் ஏதும் இல்லை. மன்னித்து கொள்ளுங்கள். வகுப்பில் மாணவிகள் அமைதி குலைந்து சத்தம் போட தொடங்குவார்கள். அப்படி செய்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. வணக்கம் தெரிவித்துவிட்டு விற்றென்று வெளியே வந்தாள். வராதா மீது நடக்க முடியாது. கால்கள் தள்ளாடுவதை உணர்ந்தாள். ஆனாலும் மனத்தில் ஆத்திரம் கலந்ததொரு ஆவேச உணர்வு பொங்கி புரண்டது. உண்மையை கூறி அஞ்சி அடிமையிலும் கேவலமாக கை கட்டி வாய்ப்புத்தி அவள் அந்த பள்ளியில் இதுவரை பணிபுரிந்தது போதும். தலைவி பயமுறுத்தியது போல அவளை வேலையை நின்று நீக்கம் செய்து கொள்வதாக இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளட்டும். அதற்காக அவள் அஞ்சி ஒடுங்கி கெஞ்சி பொய்க்கு தலை சாய்த்து வணங்கி வாழப்போவதில்லை. இதைவிட வீட்டு தோட்டத்தை தன் உடல் உழைப்பால் சீராக்கி பயிர்களை செவனே கவனித்து கிடைக்கும் காய்கறிகளை கூடையில் வைத்து தலையில் தூக்கி கொண்டு தெருவில் விற்று 4 காசு சம்பாதித்து நிம்மதியாக மானத்தோடு வாழ அவளால் முடியும். எவ்வளவு துச்சமாக அசட்டியாக கர்வமாக தலைவி பேசிவிட்டாள். வகுப்பு முடிந்ததும் அவள் வீடு திரும்பும்போது பஸ் பயணத்தின் முழு நேரமும் அவள் மனத்தை அந்த கடிதம் பற்றிய சிந்தனைத்தான் வியாபித்து கொண்டிருந்தது. ஆமாம், அந்த கடிதத்தை யார் எழுதியிருப்பார்கள்?
இப்படி சுற்றி வளைத்து தமிழை மென்று தின்று எழுதும் வழக்கமுடைய ஆசாமி அவரை பூத கண்ணாடி வைத்து தேட வேண்டிய சிரமம் இல்லையே. அவளது யூகத்தின் முன் பளிச்சென்று அவர் தெரிகிறாரே. அவளது முன்னேற்றத்தில், அவளது நிறைவான வாழ்க்கையை பற்றி வயிற்றில் பட்டு முட்டுக்கட்டையாக காலில் தைத்த கருவேலன் முள்ளாக நிற்பவர் குமரேசனத்தான் ஒருவர்தான். கட்டாயம் இது அவர் செய்த வேலையாகத்தான் இருக்கும். குமரேசனத்தான் இத்தனை மட்டமாகவா இறங்கி போய்விட வேண்டும்? ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் தந்திரம் இது. தான் கொண்டு வந்த வரனை அசட்டை செய்துவிட்டதால் தமக்கு கிடைக்கும் லாபங்களும் பெருமையும் மதிப்பும் போய்விட்டனவே என்று டாக்டர் கிரிதரன் மீது அவருக்கே மிக்க ஆத்திரம். தன் பேச்சை கேட்டு அந்த வீட்டை சந்தியா விற்க மறுக்கிறாள். தான் கொண்டு வந்த வரன்களுக்கு தலை நீட்ட மறுக்கிறாள் என்பது அவள் மீது தாங்க முடியாத கோபம். அந்த கடிதத்தின் மூலம் அவர் இருவர் மீதும் பழி வாங்கி கொண்டு விட்டிருக்கிறார். கூட பிறந்த அக்காவின் கணவர். ஆகா, எத்தனை அனுசரணை! குழி பறித்து மூட காத்து கொண்டிருக்கும் குரூர புத்தி. என்னம்மா எப்படியோ இருக்க? கேட்டுக்கொண்டே அருகில் வந்த அத்தை ஜெகதாவை பார்த்ததுமே அவளுக்கு தாங்க முடியாத தூக்கம் பொத்து கொண்டது. என்னம்மா? ஜெகதா பதறிப்போய் அருகில் ஓடி வந்தாள். அத்தை, நாம் ஒரு முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. நான் எந்த முடிவெடுத்தாலும் நீங்கள் என்னோடு ஒத்துப்போகணும். இந்த உதவி மட்டும் நீங்கள் செய்தால் போதும் அத்தை. பேச முடியாது விம்மியபடி நாட்காலியில் தொப்பென்று உட்கார்ந்த சந்தியா முகத்தை மேஜை மேல் வைத்து கொண்டு குலுங்கி அழுதாள்.